ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து சிலபஸில் வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணி புதுசாக வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் விட்டுருக்காங்க 2025 தேர்வுகளுக்காக இல்லையா. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் விட்டுருக்காங்க, ஸோ அந்த சிலபஸில் என்னதான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பிளஸ் வந்து அந்த சிலபஸ் நம்ம வந்து இப்போ 2025 எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, அதாவது இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வுகளுக்கு நீங்க வந்து ரெடி ஆகுறீங்க அப்படின்னா அதை என்னென்ன முறையில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஆஸ்பெக்ட்ல அதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது மட்டும் தான் இந்த வீடியோல. ஸோ ஜஸ்ட் வந்து சிலபஸ் வந்து டிஸ்கஷன் பிளஸ் சிலபஸ்ல என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, எப்படிதான் அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றதான் நமக்கு வந்து இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பேட்டர்ன் தெரியும் இல்லையா, அந்த பேட்டர்ன் நமக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகேவா? ஸோ பேட்டர்ன் நமக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை மீன்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே. ஸோ பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் 75 கேள்விகள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து 75 கேள்விகள் வந்து நமக்கு ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ் ஸ்டடீஸ்ல இருந்து வரும். 25 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல இருந்து வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 75 பிளஸ் 25 அந்த சேம் கான்செப்ட் தான். அதுல நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் நமக்கு இந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்ற நமக்கு வந்து எளிமையா சொல்லிட்டாங்க. மொத்தமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து 6 பார்ட்டா பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 75 வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொது அறிவியல் ஜெனரல் சயின்ஸ் அப்படின்றது வெறும் 5 கேள்விகள் தான். இந்த 5 கேள்விகளுக்கு நம்ம படிக்க வேண்டியது வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும், நான் சயின்ஸை வந்து ஒரு பொருட்டாவே இது பண்ணிருக்க மாட்டேன். ஆனா சயின்ஸ்ல இருந்து 10 கொஸ்டின் மேல கேட்கறாங்க சார், என்ன சார் பண்றதுன்னு சொல்லி கேட்டு இருப்பாங்க. ஆனா நான் சயின்ஸை வந்து எப்பவுமே யாருமே பெருசா படிக்க மாட்டாங்க, நீங்களும் படிக்க வேணாம் அப்படிதான் சொல்லி விட்டுருப்பேன். பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் டிஎன்பிஎஸ்சி கொடுக்காம வெறும் 5 கேள்விகள் தான் மாத்திட்டாங்க. ஸோ இந்த 5 கேள்விகளை நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படின்றத நான் கடைசியில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து அதிக வெயிட்டேஜ் உள்ள ஏரியாவை நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இந்திய புவியியல் அதாவது இந்தியன் ஜியோகிராஃபி, இதுவும் நமக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். வேற ஒன்றும் இல்லை, இது முன்னாடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4 அண்ட் யூனிட் 7ல இருந்திருக்கும். பழைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட் 4 வந்து இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இருந்திருக்கும், யூனிட் 7 வந்து இந்திய தேசிய இயக்கம். நான் இதை வந்து என்ன சொல்றேன், ஜஸ்ட் வந்து இது வந்து ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஹிஸ்டரின்னு சொல்றேன். இந்த ஹிஸ்டரியிலே நான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆ பிரிச்சுப்பேன். வழக்கமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட், மெடிவல் அண்ட் மாடர்ன். ஓகேவா? ஸோ அதாவது ஏன்ஷியன்ட் பீரியட் நமக்கு வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து இங்க ஆரம்பிச்சு இந்த 2 தான். சிந்து சமவெளி நாகரிகமும் குப்தர்களும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். வேற எதுவுமே கிடையாது. இடையில கூடிய அசோகாவோ அதாவது மௌரியன் எம்பையர்ஸோ ஜெயினிசம் புத்திசம் கதை எதுவுமே இல்லை. அதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் வரும். அது நம்ம படிக்க வேண்டிய தேவையே இல்லைன்னு தான் என்னை கேட்ட சொல்லுவேன். ஸோ நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெடிவல் இந்தியால டில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகளின் காலம், தென்னிந்திய வரலாறு, இது எல்லாமே வந்துடும். தென்னிந்திய வரலாறு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ல இருந்தே மெடிவல், ஏன்ஷியன் ரொம்ப வராது, ஏன்ஷியன்ல கொஞ்சம் மாட்டோம், மெடிவல்ல தான் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த தேசிய மறுமலர்ச்சியில இருந்து நமக்கு இங்க எல்லாம் என்ன, நமக்கு மாடர்ன் இந்தியா. ஓகேவா? இதான் முன்னாடி நமக்கு வந்து யூனிட் 7ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது வந்து பண்டைய கால இந்தியா, இடைக்கால இந்தியா, அப்புறம் நவீன கால இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 3ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த 3மே சேர்த்து தான் ஹிஸ்டரி. ஸோ இந்த ஹிஸ்டரி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3ல நமக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் இதுல வந்து எவ்வளவு கேள்விகள் நமக்கு வந்து கேட்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 கேள்விகள் வந்து கேட்க போறாங்க. ஓகேவா? ஸோ 10 கேள்விகள் கேட்க போறாங்க. இந்த 10 கேள்விகளுக்கு நம்ம தயாராவது ரொம்ப 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 சுலபம். இப்போ இதுல என்ன விஷயம்னா, இந்த 10 கேள்விகளை எங்க இருந்து கேட்க போறாங்க? ஓகேவா? ஏன்ஷியன் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, மாடர்ன் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, ஓகே, இல்ல வந்து மெடிவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையா? சோ நான் எனக்கு தெரிஞ்ச இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா டாபிக்ல இருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கும். இதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் 1, குப்தர்கள் 2 இந்த மாதிரி போடுங்க, சராசரியா ஒரு 10 டாபிக் வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பெருசா இருக்குன்னு பாக்காதீங்க. தலைவர்கள் உருவாகுதல் இதுல இருந்தே 1-2 கொஸ்டின் கேட்கலாம், அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா இதுல இருந்து இப்படிதான் கேட்கணுன்ற கட்டாயமே இல்ல. இப்ப நம்ம கொஞ்சம் ஈவனா வகுக்கிறதுனால ஒரு என்னோட பார்வை என்னன்னா ஈவனா தான் கேட்பாங்க. ஓகேவா? ஆனா வந்து அவங்க இஷ்டம் அது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தே 4 கொஸ்டின் கேட்கலாம். அவங்க நினைச்சா வந்து மாடர்ன் இந்தியால மட்டும் இருந்தே ஒரு 10 கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? 10 கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஒரு 5 கொஸ்டின் கேட்கலாம் வச்சுக்கீங்களேன். சோ எந்த விதிமுறை இல்ல.
ஆனா இதை நம்ம படிக்கிறது ஈஸி. 10 மார்க் 10 கொஸ்டின் ஆன்சர் பண்றது ரொம்ப சுலபம். நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். சோ அப்ப நமக்கு வந்து ஹிஸ்டரியில இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க? சராசரியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்கறாங்க. சோ நமக்கு வந்து இந்திய புவியியல்ல இருந்து நமக்கு வந்து 10 கொஸ்டின். சோ அந்த சிலபஸ்ல நம்ம வந்து என்னெல்லாம் இருக்குன்றது அப்புறம் சொல்றேன். சரி, இந்திய புவியியல் வந்து 5 கொஸ்டின்ஸ் அது சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்திய ஆட்சியல். ஸோ இந்திய ஆட்சியல் நத்திங் பட் இந்தியன் பாலிட்டி. ஓகேவா? ஸோ இது வந்து முன்னாடியே யூனிட் 5 தான், இப்போவும் நமக்கு வந்து யூனிட் 5 இருக்குது. அதிகமா கேள்விகள் கேட்கறாங்க. வெறும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் படிச்சா 15 கேள்வி வருது. ஓகேவா? இங்க எங்கேயுமே அந்த ஒரு ஆஃபர் நமக்கு இல்லவே இல்லை. புரியுதா? இங்க எங்கேயுமே இப்போ ஹிஸ்டரி அப்படின்றது ஹோல் ஹிஸ்டரியை படிச்சாதான் 10 கொஸ்டின் வருது. ஆனா வெறும் இந்தியன் பாலிட்டி அப்படின்ற ஒரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்தியன் பாலிட்டி. அதை நமக்கு படிச்சாலே 15 கொஸ்டின் வருது. இதுல 15க்கு 15 வாங்குறது அவ்வளவு சுலபம். ரொம்ப ஈஸியா நம்ம வந்து வாங்கிடலாம். ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம வந்து கரெக்டா படிக்கணும். ஸோ இதுல வந்து எதுவுமே மாறல. பழைய சிலபஸ்ல கொடுத்து அதே தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து நடப்பு நிகழ்வுகள் எல்லாத்துலயும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. நடப்பு நிகழ்வுகள் வந்து ஆல்ரெடி யூனிட் 2ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நமக்கு வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதாவது யூனிட் 2ல உள்ளதை ஒவ்வொரு சப்ஜெக்ட் கூடயும் கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் நமக்கு இதுல வந்து டிஃப்ரெண்ட். இது எல்லாமே நமக்கு வந்து சேமா தான் இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இந்தியன் பாலிட்டி அடுத்த ஒரு முக்கியமானது. ஸோ இந்தியன் பாலிட்டி நம்ம வந்து எதையுமே மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்றது. அடுத்தது பாருங்க, இந்திய பொருளாதாரம். ஆல்ரெடி நமக்கு வந்து இந்திய பொருளாதாரம் இருந்துச்சு. இப்ப இந்த இந்திய பொருளாதாரத்தையும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது யூனிட் 9ஐயும் நமக்கு வந்து சேர்த்து கொடுத்துட்டாங்க. நீங்க சிலபஸ் பாத்தீங்கன்னா அதே சிலபஸ் தான், ஜஸ்ட் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து 20 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? இது வந்து முன்னாடியே இவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இவ்வளவு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா? சோ எக்கனாமில இருந்து சராசரியா 10 கொஸ்டின், ஒரு 7-8 கொஸ்டின் வந்துடும். யூனிட் 9ல இருந்தும் சராசரி நமக்கு வந்து எத்தனை கொஸ்டின் வரும் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 கொஸ்டின் வரும். ஒரு 16 ரெண்டும் சேர்த்து நமக்கு ஒரு 16 to 18 கொஸ்டின் வரும். இப்போ 20 கொஸ்டின் வருது. அவ்வளவுதான் டிஃபரெண்டே தவிர நமக்கு பெரிய டிஃபரெண்ட் இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 5ல இருந்து நமக்கு வந்து என்ன கேட்கறாங்க? 20 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ யூனிட் 5ன்றது வேற ஒன்றும் இல்லை. நான் ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸ் படிக்கும்போது சொல்லிருப்பேன், இந்த யூனிட் 9ன்றது தனியா ஒரு இதே கிடையாது. நீங்க படிக்கிற ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி இது எல்லாத்தோடைய ஒரு தமிழ்நாட்டு கலவை தான் நமக்கு இங்க இருக்குது. நீங்களே பாருங்களேன், இங்க யூனிட் 9ல இங்க பாருங்க, இது வர நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி வந்துடும். எங்க சமூக பிரச்சனைகள் வர நமக்கு வந்து இதுவரை நமக்கு வந்து எக்கனாமி வந்து கவர் ஆகுது. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9, அதாவது முன்னாடி இருந்த யூனிட் 9. ஸோ நம்ம யூனிட் 9 பேசி பழக்கப்பட்டிருப்போம் இல்லையா? திடீர்னு நம்ம வந்து வேற ஒரு டாபிக் போக வேணாம். ஓகேவா? யூனிட் 4, யூனிட் 5 சொல்றவங்க சொல்லிக்கோங்க, யூனிட் 9 சொல்றவங்க சொல்லிக்கோங்க. ஓகேவா? அதே தான். ஓகே, எந்த ஒரு சேஞ்சஸ் மேல அதான் பார்க்க போறோம். இதுல நமக்கு என்ன கவனிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுக்கு நமக்கு வந்து மார்க் வந்து அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதையும் பார்த்து முடிச்சிருவோமே, அப்புறம் நான் சொல்றேன் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ இங்க பாருங்க, யூனிட் 6 வந்து நத்திங் பட் முன்னாடி உள்ள யூனிட் 8 தான் நமக்கு. ஓகேவா? ஸோ யூனிட் 8ல வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, நாங்க இவ்வளவு கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்றத ரொம்ப ஓப்பனாவே அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? யூனிட் 6ல வந்து முன்னாடி இருந்து யூனிட் 8 தான், எதுவுமே மறக்காது, அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே அப்படியே இருக்கும். இதுலயும் நமக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு 15 கேள்விகளுக்கு மேல கேட்பாங்க. இப்ப 20 கேள்விகள் அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த 75ல நீங்க எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, யூனிட் 5க்கும் 6க்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, பாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா பாலிட்டி நீங்க படிக்க போற ஒவ்வொன்றுமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுல இருந்து கேட்பாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதுல வந்து எந்த மாற்றம்லாம் நமக்கு வந்து இருக்காது. ஸோ கேட்டாங்கன்னா ஈஸியா வந்துடும். 15க்கு 15 நம்ம ஸ்கோர் பண்றது அப்படின்றது ரொம்பவே சுலபமானது. ஓகேவா? அடுத்ததான் நமக்கு வந்து இந்த யூனிட் 5ம் 6ம், அதாவது முன்னாடி அந்த எக்கனாமி, யூனிட் 9, யூனிட் 8 இதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ அடுத்ததான் அந்த 20+20க்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த 20+20 ஃபோக்கஸ் பண்ணும்போது கூடவே சேர்ந்து 10ஐயும் ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த 10 இல்லாம, எந்த 10, ஹிஸ்டரிக்குள்ள 10 இல்லாம இது இல்லை. இவ்வளோத்தையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ எந்த ஆர்டர்ல பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது இந்த யூனிட் 6, அதாவது முன்னாடி யூனிட் 8, இந்த யூனிட் 6 முக்கியத்துவம் கொடுங்க. அப்புறம் யூனிட் 5க்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு யூனிட் 3க்கு இந்த ஆர்டர்ல முக்கியம் கொடுங்க. இது வந்து யூனிட் 4, இதான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க போறோம். ஓகேவா? சோ இதுல 15க்கு 15 வாங்குறது ரொம்ப சுலபம். இதுல 20க்கு ஒரு
16 வரை வாங்குறது ரொம்ப சுலபம். இதுல 20க்கு ஒரு 16 வாங்குறது ரொம்ப சுலபம். இதுல 10க்கு 9 வாங்குறது ரொம்ப சுலபம். ஓகேவா? நார்மலா படிச்சாலே நார்மலா நம்ம தேவையான படிச்சாலே இவ்வளவு மார்க் வாங்கிடலாம். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ஃபுல் மார்க் கூட இதுல வந்து கவர் பண்ணலாம். அந்த அளவு தான் நமக்கு இருக்குது. சோ இதுல உள்ள சிலபஸை மட்டும் நான் வந்து ஜஸ்ட் என்னென்ன இருக்குது, நம்ம எப்படிலாம் படிக்க போறோம் அப்படின்னு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த 25 மார்க் இதுல எந்த சேஞ்சுமே இல்லை. எது ஆப்டிடியூடு. ஸோ அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுருக்குதல், விழுக்காடு, அதாவது சுருக்குதல் அப்படின்னு சிம்பிளிபிகேஷன், பெர்சன்டேஜ், HCF அண்ட் LCM, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, பரப்பு மற்றும் கொள்ளளவு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அது வந்து கன அளவு, பரப்பு மற்றும் கன அளவு எல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் மற்றும் வேலை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 3 கொஸ்டின். இது வந்து ஆவரேஜா 1 2 3 4 ஒரு 8 டாபிக் இருக்குங்க. இதுல அந்த 8 டாபிக்ல இருந்து ஆவரேஜா ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மொத்தமா 25 24 25 கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ இது நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இது நம்ம வந்து பாத்துக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு டாபிக் நான் விட்டு வந்தேன் இல்லையா, இந்திய புவியியல். புவியியல் வந்து 5 கொஸ்டின். என்னோட கணிப்புக்கு இதுவரை இவங்க கேட்கறது வந்து இந்த அமைவிடம், இயற்கை அமைவுகள், இதுல இருந்து அதிக கொஸ்டின் வரும். ஸோ இதை வந்து படிக்காம போகவே கூடாது. ஒன்னாச்சா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வராம இருக்கவே இருக்காது. 2 கொஸ்டின் ஆச்சா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல வந்து இந்திய ஆறுகளையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு வந்து வராம இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இந்த மக்கள் தொகை பரவல், அடர்த்தி, ஸோ இது எல்லாமே இது கூட சேர்ந்தா வரும். ஆமா, சாரி, இங்க இருக்கு சமூக புவியியல். இதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வராம இருக்கவே இருக்காது. ஸோ 1, இதுல வந்து 2, இதுல வந்து 3. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஆச்சா? சாரி 1, இது வந்து இது சேர்த்து தான் 1, இது 2, இது 3. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீதி 2 கொஸ்டின் எங்கேயாச்சும் வரும். ஸோ நம்ம அப்போ சாரி, இதுல இன்னொரு முக்கியமான டாபிக் வன உயிரினங்கள் மற்றும் காடு மட்டும் 4. ஸோ இந்த 4 டாபிக் நீங்க வந்து படிக்காம போகவே கூடாது. ஓகேவா? கண்டிப்பா இதுல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்துடும், போட்டுடலாம். இயற்கை அமைப்புகள் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்கலாம், இல்ல வேற எங்கேயாச்சும் ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்ட்ரா கேட்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேரிடர் மேலாண்மையில இருந்து ஒரு கொஸ்டின் வரும், இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த நான் ஹைலைட் பண்ணிட்டு இந்த 5 டாபிக் மட்டும் படிச்சாலே நீங்க கண்டிப்பா இதை வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து வரவே வராது. அதே மாதிரி ஓகேவா? ஸோ அப்போ வந்து புவியியல் நமக்கு வந்து இதுதான் பார்க்கணும். ஸோ இயற்கை அமைவுகள்லாம் என்ன? இயற்கை அமைவுகள்ன்றது ஒண்ணுமே இல்லை. நமக்கு வந்து நீங்க அப்படி இந்தியாவை எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? மலைகள் இருக்கும். மலைகள் பற்றி படிப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மலைகள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா பீடபூமிகள், அப்புறம் வந்து சமவெளிகள், அப்புறம் வந்து கடற்கரைகள், தீவுகள். ஓகே, இவ்வளவுதான். இதுதான் மொத்த அமைவுகள். இந்தியாவில் என்னென்ன இருக்கு, எங்க இருந்து எது ஸ்டார்ட் ஆகுது, எது அதிகமானது, உயரமானது, இந்த மாதிரி கதைகள் தான் படிக்கிறது. அப்புறம் இந்திய ஆறுகள் டாப் டு பாட்டம் படிச்சுதான் ஆகணும். ஸோ அது வந்து 2ஆ பிரிச்சுப்பாங்க. தீபகற்ப ஆறுகள், இமயமலையிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகள். ஸோ 2 நம்ம ஈஸியா பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, தகவல் தொடர்பு ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரைவழி போக்குவரத்துல நமக்கு வந்து பஸ் ரூட், அதாவது சாலைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்போர்ட் சம்பந்தமானது, அப்புறம் வந்து கப்பல் போக்குவரத்து, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக புவியியல்ல மக்கள் தொகை அடர்த்தி, பரவல், இனமொழி குழுக்கள், இதுல வந்து இந்த மக்கள் தொகை அடர்த்தி வந்து நமக்கு எக்கனாமிலும் கவர் ஆகும், ஈஸியா கவர் பண்ணிடலாம். பேரிடர் மேலாண்மை ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சோ அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த 5 டாபிக் மட்டும் நான் சொல்றேன், ஏன்னா அது மட்டும் படிச்சா போதும். இங்க என்ன தெரியுமா? ஸ்மார்ட் ஒர்க். அந்த ஸ்மார்ட்ல நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு தான். என்ன படிக்கும் தெரிஞ்சுட்டு அதை எவ்வளவு நல்லா படிக்கிறீங்க, அவ்வளவுதான் இங்க வந்து விஷயமே. சோ அதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்தே ஆகணும். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, இங்க இதுலயும் அதே மாதிரி தான். பொது அறிவியல் என்னோட கெஸ் படி 5 கொஸ்டின் தான். முன்னாடி நான் வந்து நிறைய சொல்லுவேன். இப்போ நமக்கு வந்து இந்த வாட்டி எதெல்லாம் கேட்பாங்கன்னா, இந்த இங்க கெமிஸ்ட்ரி பார்ட் இருக்குல்ல, தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோல பொருட்கள். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான பாட்டு. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? இந்த ஒரு பாட்டை நம்ம வந்து படிக்காம போகக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த உடல் நலம் மற்றும் சுகாதாரம், இது வந்து ஒரு 2வது பாட்டு. இது நம்ம வந்து படிக்காம போகக்கூடாது. ஸோ 1 2. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த 3மே என்னால ஷுவரா சொல்ல முடியும். மீதி 2 கொஸ்டின் எங்க இருந்தாலும் கேட்கலாம். ஓகேவா? இந்த 3 கொஸ்டின் ஷுவரா என்னால சொல்ல முடியும், கேட்டுருவாங்க. இது போக மீதி வந்து எங்கேயாச்சும் வந்து கேட்பாங்க. ஒரு சில நேரத்துல உடல் நலம் மற்றும் மனித நோய்கள்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கேட்கறனா கூட கேட்கலாம். ஆனா இந்த வாட்டி 5 கொஸ்டின் தான் அப்படின்றப்போ ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ அந்த அளவு தான் நமக்கு இருக்குது. சோ பிரச்சனையே இல்லை. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தனிமங்களும் சேர்மங்களும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் இதெல்லாம் ஒரு டாபிக், இதெல்லாம் ஒரு டாபிக். ஈஸியா நம்ம வந்து படிச்சு முடிச்சிடலாம். சோ அப்படி வந்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவின் வரலாறு, சிந்து சமவெளி நாகரிகம் ஆரம்பிக்குது.
அங்க எப்படி வந்து டெவலப் ஆகுறாங்க, என்ன பண்றாங்க, அப்படி வந்து குப்த பேரரசு, ஒரு பெரிய பேரரசு வந்து உருவாகுது. அவங்கள யார் யாரெல்லாம் மன்னர்கள் இருந்தாங்க, எப்படிலாம் ஆட்சி முறை பண்ணாங்க, ஓகேயா. ஸோ அங்க இருக்க முக்கியமான பேர்கள் என்ன, ஓகே. ஸோ அதெல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் அப்படி பாத்தீங்கன்னா மெடிவல் இந்தியால தில்லி சுல்தான், முகலாயர்கள் ஆல்மோஸ்ட் ஒண்ணு மாதிரி இருக்கும், ஓகேவா. நிறைய பேர்கள் வந்து ஒற்றுமைகள் வரும், அதெல்லாம் பார்க்க போறோம். மராத்தியர்கள், விஜயநகர பாமினி, இவங்க எல்லாம் வந்து சம்வாட் ஒரு சமகாலத்தவர்கள், அவங்கள பார்க்குறோம். தென்னிந்திய வரலாறு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. அப்படியே மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியா இந்த சிலபஸ் எல்லாம் பார்க்காதீங்க, ஸ்ட்ரைட்டா எங்க இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா 1885 இருந்து 1947 வரை தரவு பண்ணிருங்க. அங்க உள்ள யார் வந்தாலும் தரவு பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சில ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படின்ற டாபிக் இருக்கா. சோ அது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பிரச்சனை நடந்திருக்கும், ஓகேவா. கர்நாடகால இந்திய என்ன சொல்றது, ஆங்கிலோ கர்நாடிக் வார் நடந்திருக்கும், ஆங்கிலோ மைசூர் வார் நடந்திருக்கும், ஆங்கிலோ மராத்தா வார் நடந்திருக்கும், ஓகேவா. சோ அதே மாதிரி அப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கும்போது இவ்வளவு நமக்கு வந்து புக்ல இருக்குது, ஓகேவா. இன்னும் நிறைய வாரம் நடந்திருக்கும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் புரட்சி நடந்திருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு ஒரு முக்கியமான தலைவர்கள்லாம் நீங்க தனியா படிக்கவே வேணாம், ஓகேவா. அந்த ரோலே வந்துடும், ஆல்மோஸ்ட் கவர் ஆயிரும். நீங்க வந்து காந்திய காலம் 1917 இருந்து காந்திய காலம் ஆரம்பிச்சு அப்படின்னா காந்தியை பற்றி நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் காந்தியை பற்றி உங்களுக்கு நல்ல ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் காந்தியை கம்பைன் பண்ணி நம்ம கடைசியா பார்க்கும்போது ஓகே இவ்வளவுதானா, எக்ஸ்ட்ரா இவ்வளவுதான் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இது இருக்கும், ஓகேவா. ஸோ இதான். அப்புறம் வந்து இந்திய ஆட்சியல். ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பாட்டு. ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது, முகவுரை. முகவுரை அப்படின்றது நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் மாதிரி, புக்கோட இண்டெக்ஸ். நாங்க உள்ள என்ன சொல்லியிருக்கோம், உள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன இது உள்ள இருக்குது அப்படின்றது. அப்புறம் இந்த அரசியலமைப்போட முக்கிய கூறுகள்லாம் என்ன, அப்புறம் ஆர்டிகல் 1 to 51 வரை, இந்த ஒன்றியம்ல இருந்து ஆரம்பிச்சு எங்க இருக்கு நெறிமுறை கோட்பாடுகள் வர ஆர்டிகல் 1 to 51A வரை நமக்கு வந்து ஃபுல்லாக படிச்சிடறோம். இதுவும் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, நம்மளுடைய எல்லைகள், பவுண்டரிகள், நம்ம மாநிலம் என்ன, இந்தியா என்ன, அதோட பரப்பு என்ன எல்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள உள்ளக்கூடிய குடிமக்களை பற்றி பேசியிருப்பாங்க, குடியுரிமை. அந்த குடிமக்களுடைய உரிமைகள் பற்றி பேசியிருப்பாங்க, ஓகேவா. அந்த உரிமைகள், அதே மாதிரி குடிமக்களுடைய கடமைகள். உரிமைகள்ன்றது உங்க ரைட்டு, யாராலையும் பறிக்க முடியாது. கடமைன்றது உங்க டியூட்டி. அது வந்து என்னோட இது நான் பண்ணணுமானா அது பண்ணிதான் ஆகணும். ஏன் பண்ணணும், இந்தியாவில பண்ணிதான் ஆகணும், அவ்வளவுதான். இட்ஸ் யுவர் டியூட்டி அப்படின்றது மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், கவர்மெண்ட்டுக்கு சில அட்வைஸ், ஓகேவா. சோ இதான் வந்து நமக்கு வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்படியே போக போக ஒவ்வொரு நிர்வாகம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், இந்த மூணையும் படிக்க போறோம், அவ்வளவுதான். இங்க இருக்கு பாருங்க. அதாவது ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், அவ்வளவுதான். இந்த மூணு அமைப்புகளை பற்றி படிக்க போறோம். அப்புறம் முக்கியமான நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு, எங்க இந்திய நீதிமன்றம், ஓகேவா. சோ நீதி அமைப்புகள் பற்றி படிக்க போறோம். அதுவும் அதே மாதிரிதான், சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அப்புறம் கீழே கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு உள்ள ரிலேஷன் என்னெல்லாம் சொல்லி பார்க்க போறோம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஊழல் தடுப்பு விஷயங்கள் பற்றி, அப்புறம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ரொம்ப ரேரா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த பாலிட்டியில பார்க்க போறோம். ஸோ இந்திய பொருளாதாரம், அதுவும் அதே மாதிரி தான். ஸோ பொருளாதாரம்னா என்ன, ஐந்தாண்டு திட்டங்களா என்ன, என்னென்ன மாடல்லாம் வச்சிருந்தாங்க, திட்டக்குழுனா என்ன. அதுல ரெண்டு பெரிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிதி கொள்கை மற்றும் பணக்கொள்கை, பணவியல் கொள்கை, ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசி. மானிட்டரி பாலிசி யார் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டாபிக் உள்ளே பாதி விஷயம் அடங்கிறோம். பிஸ்கல் பாலிசி, பணவியல் கொள்கை யார் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்கன்ற ஒரு டாபிக் உள்ளேயே மீதி விஷயங்கள் உள்ள வந்துடும். அதாவது மானிட்டரி பாலிசி அப்படின்றது ஆர்பிஐ கைண்ட் ஆஃப் இதுல பண்றது, ஆர்பிஐ சைடு பண்றது. பிஸ்கல் பாலிசி அப்படின்றது கவர்மெண்ட் சைட்ல பண்ணுது, ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் ஒரு பாலிசி மேக்கிங் பண்ண போறாங்க அப்படின்றது பிஸ்கல் பாலிசி. ஆர்பிஐ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்றது மானிட்டரி பாலிசி. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் விட்டுட்டீங்கன்னா வேளாண்மை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம், எங்களுக்கு தொழில்நுட்பம், ஓகேவா. தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, தொழில் வளர்ச்சி, அதாவது என்ன சொல்ற பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர். அதுக்கப்புறம் இது கூட எக்கனாமி கூட சம்பந்தப்பட்ட இந்த சமூக பிரச்சனைகள். மக்கள் தொகை ஒரு பிரச்சனையா, எக்கனாமியை பாதிக்குதா, கல்வி, நலவாழ்வு, ஓகேவா, வேலை வாய்ப்பு, வறுமை எல்லாமே. அதுக்கப்புறம் நீங்க இவ்வளவு நேரம் நான் இப்ப என்னெல்லாம் பேசிட்டு இருந்தனோ அது எல்லாத்தையும் நீங்க தமிழ்நாடு லெவல்ல படிக்க போறீங்க. அதுதான் இந்த யூனிட் 9, ஓகேவா. வேற ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து ரீட் பண்ணி பாத்துக்கோங்க, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒன்னே ஒன்று மட்டும் தான், இந்த ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் மட்டும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சதை தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பாக்குறது மாதிரி இருக்கும், ஓகேவா. சோ இதை வந்து ஈஸியா பிரிச்சிடலாம். யூனிட் 6 அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள் எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க, புக்ல இருந்து கிடைச்சிச்சா, இல்ல வந்து தோண்டி கண்டுபிடிச்சாங்களா, ஓகேவா, அகழ்வாராய்வு மூலமா கண்டுபிடிச்சாங்களா, நாணயங்கள் மூலமா கண்டுபிடிச்சாங்களா, எது மூலம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஃபுல் இது பார்க்க போறோம். அப்படியே சங்க காலத்துல இருந்து இப்போ வர உள்ள
தமிழ் இலக்கிய வரலாறு அது வந்து ஃபுல்லா படிச்சாங்கன்னா வேற வழியே இல்லை. அதுல 1-2 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வாட்டிக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டினே வரலாம். ஏன்னா 20 கொஸ்டின் இருக்கும்போது திருக்குறள் படிச்சே ஆகணும். எங்க சார் கவர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் ஃபுல்லாவே கவர் பண்ணிருங்க, அது மட்டுமே போதுமானது. தமிழ் சமுதாய வரலாறு அதுவும் அதே மாதிரிதான், இதுக்கும் நம்ம ஸ்கூல் புக்கே போதுமானது. அப்படியே கீழே வந்து இதுவரை ஒரு பாட்டு நான் சொல்லுவேன் வழக்கமா, எங்க இருக்கு திருக்குறள் வர, ஓகேவா. சோ அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு வந்து ஹிஸ்டரி கதை, இங்க இருந்து இங்க வர விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டின் பங்கு, நம்ம ஆல்ரெடி இருந்து விடுதலை போராட்டத்தில் இந்தியாவின் பங்கு படிச்சோம். படிக்கும் போதே நம்ம தமிழ்நாட்டு பங்கையே நம்ம சேர்த்து தான் பார்த்துருப்போம். இங்க ஸ்பெசிபிக்கா தனியா பார்க்க போறோம், அவ்வளவுதான், ஓகேவா. சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களின் பங்கு. சோ பெண்கள் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் இருப்பாங்க முக்கியமானவங்க, அவங்கள பார்த்துடலாம். 19-20 நூற்றாண்டுகள்ல எப்படி நீதி கட்சி வந்து ஆரம்பிச்சு டெவலப் ஆகி, ஓகேவா, தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றது எப்படி வந்து டெவலப் ஆகி லாஸ்ட் வரை நமக்கு வந்து இப்போ இன்னைக்கு திமுக வர வந்திருக்கு இல்லையா, திமுக வந்து இன்னும் கிளை கட்சிகள் வந்திருக்கு இல்லையா. ஸோ அது வர எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம். சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம். கூடவே தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகளை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் அப்படின்றது ரொம்பவே ஈஸியானது. ஸோ இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிடிஎஸ் எக்ஸாமுக்கு. ஸோ இதே மாதிரி தான் எல்லா எக்ஸாமுக்கும் நமக்கு இருக்கும், பெரிய டிஃபரெண்ட் ஒன்றும் இருக்காது. குரூப் 4க்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும் தான் இருக்கும். ஸோ பெரிய ஒன்றும் வித்தியாசங்கள் வந்து இருக்காது. சில டாபிக் வந்து இல்லாம இருக்கும், என்னன்னு சொல்லி நம்ம வந்து அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம். எப்படி இன்னும் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரியான வீடியோஸ் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து கிளாஸஸ் அண்ட் வீடியோஸ் பண்ண போறோம், என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதும் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிக்கலாம், ஓகேவா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம், நமக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த கிளாஸஸ்க்கான கிளாஸஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் அப்படின்றது பிப்ரவரி 1st வீக்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கும் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இல்ல நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ நீங்க இதுல வந்து கமெண்ட்ல நீங்க சொன்னா போதும், உடனே நம்ம வந்து டீடைல்ஸ் கொடுப்பாங்க, நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கீழே கமெண்ட்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த வீடியோல சந்திப்போம்.